ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். பார்த்துட்டு என்ன பார்த்தேன், விடாமுயற்சி படம் தான். அதை பற்றி நான் என்னோட விமர்சனம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேட்பீங்க, எதுக்கு இந்த சேனல் அதை போடுறேன்னு. ஏன் போடக்கூடாது? விடாமுயற்சி, அஜித் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் கார் சேஸ் எல்லாம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அஜித்துக்கு வாழ்த்துக்கு சொல்லிவிடுவோம். அஜித் குமாருக்கு பத்மபூஷன் அவார்டு கிடச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் அஜித் குமார். அண்ட் துபாய் ரேஸில் கலந்துக்கிறதே பெரிய விஷயம். அதில் கலந்து தேர்ட் ப்ரைஸ் வேறு வாங்கியிருக்காரு. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அது துபாய் 24H 2025 ரேஸு, அது போன மாதம் நடந்தது. அதுக்கு சேர்த்து வாழ்த்து சொல்லிவிட்டு விமர்சனத்துக்குள்ளே போகலாம். அந்த ரேஸ் எப்படி நடக்கும்னு நான் ஒரு வாட்டி வாலண்டியராக போயிருக்கேன், ஒரு 20 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி ரேஸுக்கு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி பேசுகிறேன் நிறையா. அந்த ரேஸ் அந்த பாலைவனத்தில் எப்படி நடக்கும் அந்த ரேஸ். நான் ரைட் விஷயத்துக்கு போயிடுவோம். எல்லாருக்கும் தெரியும், பிரேக்கிங் பாயிண்ட்டோட ரீமேக் தானே. பிரேக்கிங் பாயிண்ட் நான் பார்த்துருக்கேன், 25 வருஷம் முன்னாடி வந்த படம். ரீசெண்டாக தான் பார்த்தேன் திரும்பவும். பட் அதுலேருந்து எல்லாமே எடுக்கல, மெயின் பிளாட் எடுத்திருக்காங்க. மற்றபடி அது சுற்றி ஃப்ளாஷ்பேக்கு, லவ் போர்ஷன்லாம் வச்சுட்டு ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்காரு மகிழ் திருமேனி. மீகாமன் ஒரு படம் எடுத்தார், அது ஃப்ளாப் ஆச்சு. அப்புறம் 2-3 படம் எடுத்தார், தடம், அதெல்லாம் நல்லா இருந்தது அருண் விஜய் வச்சு. பட் அஜித்னும் போது அவங்களோட ஃபேன் பேஸ், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருக்கணும். அதை தவற விட்ட மாதிரி தான் தெரியுது மகிழ் திருமேனி. ஏன்னா அந்தளவுக்கு இன்னும் ரசிகர்கள் கொண்டாடல, கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது படம். சரி, விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னன்னு பார்த்துருவோம். ஃபுல்லாக அஜர்பைஜான் தான் ஃபுல் ஷூட்டிங் நடந்தது. அஜித் த்ரிஷா டைவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் வருது, ஃப்ளாஷ்பேக்கில் கல்யாணம் ஆகுது, திருப்பி கரண்ட்டில் வராங்க. அப்புறம் நானே கொண்டு வந்து உங்கள் அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் விட்டுறேன்னு காரில் கூப்பிட்டு போகிறாரு. எல்லாமே அஜர்பைஜானில் நடக்குது. ஃபுல்லாக பாலைவனம். அங்கே போகும்போது வழியில் வண்டி கார் ரிப்பேர் ஆகிடுது. அது நேரத்தில் ஒரு கண்டெய்னர் வருது. அதில் அர்ஜுன், அதான் கமான் சர்வைவர், அவர் தான் நம்ம அர்ஜுன், ஆக்ஷன் கிங். அவரும் ரெஜினா கசன்ட்ரா அவங்களும் வராங்க. இறங்கி வந்து என்னாச்சு தமிழில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு. இங்கே செல்ஃபோன் டவரும் கிடையாது, 25 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது, நீங்கள் போனோம். இப்போ பப்ளிக் பூத்து பண்ணி கார் ஹெல்ப்பு கேட்க அஜித் கேட்பார், உங்கள் வண்டியிலே வரட்டுமா, அவங்க லக்கேஜ் ஏற்றவொன்னே இல்லை இடம் இல்லைன்னா. அப்போது த்ரிஷா சொல்ல, நானே வேணால் அங்கே போய் கேப்டன்லேருந்து ஃபோன் பண்ணுறேன்னா. சரி, இன்னொரு அஜித் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிடுறாங்க கேப்டனுக்கு அந்த ட்ரக்கில். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஆரவ், யார் தெரியல, பிக் பாஸ் புகழ், அவர் தான். பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்குன்னு சொன்னாங்க அப்பயே 2017, 8 வருஷம் ஆச்சு. இப்போ தான் அந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. கவின் அண்ட் ஹரிஷ் கல்யாண் சம்மாவும் மேலே வந்துட்டாங்க. அப்படி இப்படி தட்டு மாதிரி ஒரு கிடைக்கல. வெரி குட் ஆக்டர். பட் அதே 8 வருஷமாக பாடி அப்படியே வச்சிருக்காரு. அஜித் கூட போயிட்டு போகிற, அஜித் போட்டு அடிக்கிறாரு. தேட்டரில் ஒரே கத்துறாங்கன்னா, நீ அடிக்கிற அப்படின்ட்டுன்னு. எனவே அது ஒரு பார்க்க இருக்கட்டும். ஆரோ பார்க்குறது நல்லா இருந்தது. அது ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட் ஆரோ பார்த்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சொல்கிறேன். ஸோ ஒன்று அர்ஜுன்னு ரெஜினா போயிடுறாங்களா. சரி, ஒரு கார் ரெடி ஆகிடுது. 1/2 ஹவரில் கார் எடுத்துகிட்டு அந்த கேப்டீரியாவுக்கு போகிறாரு. அங்கே போனால் த்ரிஷா இல்லை. ஏன் இல்லை, என்ன இல்லைன்னு அங்கே இருக்கிற கவுண்டரில் கேட்குறாரு. அவங்க எல்லாமே அந்த ஒரு பாஷையில் பேசுகிறாங்க, தமிழில் சப்டைட்டில் போடுறாங்க. அஜித்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாஷை பேசுகிறாங்க, எல்லாமே தமிழ் சப்டைட்டில் வருது. அது ரொம்ப லாங்காக வர போகுது. படம் ஃபுல்லாக ஒரு 20-25 நிமிஷம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாகவே அந்த லாங்குவேஜில் தான் பேசுகிறாங்க. சப்டைட்டில் பார்க்குறத மேலே அஜித் முகத்தை பார்க்குறதானே மக்கள் குழம்பி போயிருக்காங்க. சப்டைட்டில் அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். டூ மணி திங்ஸ் அந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தது, கொஞ்சம் இரிட்டேஷனாக ஆச்சு. சரி, எனிவே அப்புறம் என்ன ஆச்சு, த்ரிஷா கேட்டால் இல்லைன்றாங்க. அப்புறம் கிடச்சாங்களா இல்லையா, எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணார், போலீஸுக்கு போனாரா, போலீஸ் வந்து சிசிடிவி கேமரா பல கோணங்களில் போகுது, இன்டர் பிளாக் வருது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தேர்றது தான். அப்புறம் என்னாச்சு, இதை எப்படி படத்தை முடித்தாங்க, ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதியிருக்காரு அவங்க கண்டுபிடிக்கிறதுன்றது தான் முக்கியமான விஷயம். அண்ட் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி அஜித்தோட அப்பியரன்ஸ் தான். செம்ம ஆசம், அழகாக இருக்கிறார் மனுஷன். அதுவும் ஃப்ளாஷ்பேக்கில் வர பாருங்க, எங்கள் அப்பா விசில் பறகுது அப்படியே. அந்த காலத்தில் பார்த்த அஜித் ஞாபகம் வருது. ஆசை, அது ஒரு படத்தில் வருவார் இல்லையா, ஆழ்வார். ரொம்ப நல்லா இருந்தது அவர் பார்க்குறதுக்கு. அவரை வாக்கு, அந்த சின்ன சின்ன சிரிப்பு. அண்ட் அஜித் த்ரிஷாவோட லவ் போர்ஷன் ஓரளவுக்கு செட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் எங்கள் அஜித்தை பார்க்குறதுனால நல்லா இருந்தது. வேற விவேகத்தில் அஜித் அண்ட் காஜல் அகர்வால் செட்டே ஆகலை. இது நல்லா செட்டாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் அகர்பைஜான் லொக்கேஷனும் பிரமாதமாக, ஏரியல் ஷாட்டில் ரொம்ப சூப்பர்பு. அண்ட் இது எதுக்கு அஜர்பைஜான் போனாங்க தெரியல. ஆனால் ஏற்கனவே அங்கே நிறைய பொலிட்டிக்கல் அண்ட்ரெஸ்ட் இருந்தது, அதனாலே ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் எடுக்க. நீங்கள் ஃபியூச்சராக கோர்பாக்கான்லேயே எடுத்துருக்கலாம், யூஏயில். உங்களுக்கு தெரியாது இதுவா என்ன, துபாயிலேருந்து 150 கிலோமீட்டரில் கோர்பாக்கான் இப்படி தான் இருக்கும் ஃபியூச்சராலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரேஸ் 1, 2லாம் பாருங்கள், ஹிந்தி படம், அதுக்கு ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க அந்த இடத்துல தான். அதே மாதிரி தான் இருக்குது பாலைவனம், அங்கே எடுத்துருக்கலாம். எனிவே அஜர்பைஜான் போகிறாங்க, நிறைய அந்த ஒரு ஆக்டர்ஸ் இருந்தாங்க. அவங்கவுங்க குறைகிறாங்க போகிறாங்க, இன்னும் ஒன்று போய் இவர் தேட கிளம்புறாரு. இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னா இதெல்லாம் தான், அந்த லொக்கேஷன் ஆகட்டும் அண்ட் அஜித்தோட லுக்கு, பர்ஃபார்மன்ஸ் 2 வருஷம் கழிச்சு பார்க்குறோம், துணிவு கழிச்சு. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மைனஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து த்ரிஷாவோட ரெஜினாக்கு பெரிய ரோல், நிறைய அவங்க தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. காண்ட் அக்செப்ட் தட். வில்லியாக வராங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இல்லை, ஓவர் ஆக்டிங்காக தான் இருந்தது ரெஜினாவோட பர்ஃபார்மன்ஸ். ஸ்பெஷலி நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் சீரியல் பார்ப்பாங்க பாருங்கள், அதே மாதிரி முகத்தை சுழிக்கிறது, வாவ் அப்படிங்கிறது, ஏன்னா நல்லாவே இல்லை. ஒரு இன்னும் கோவமாக பார்க்குறேன்ட்டு சிரிப்பு தான் வந்தது அதெல்லாம் பார்த்தா ரெஜினா பண்ணதை. அது கொஞ்சம் ஒட்டலை, அது அப்படி தான் சொல்லணும். அஜித்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபைட் எல்லாம் கடைசி 40 நிமிஷம் தான் அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வருது. அதுவே ரசிகர்கள் டிசப்பாயிண்டட்.
அர்ஜுனை பற்றி கேட்க வேணுமா என்ன? வில்லத்தனம் நல்லா பண்ணுறாரு. மங்காத்தாக்கு அப்புறம் 2 பேரும் நடிக்கிறாங்க. அர்ஜுன் இப்போ லியோவில் வேறு வந்தார்ல. ஆமாம், யார் லியோ? அது இந்த படம் அர்ஜுன். ஆனால் அவர் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு பாரு, இவர்கிட்ட பணம் பிடிக்க. அதுதான் ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அர்ஜுனை பார்த்து சிரிக்கல, ஆனால் டேரக்டர் பார்த்து சிரிக்கிறேன். நம்பியார் காலத்து டெக்னிக்கு, கை காலில் கட்டு வெட்டு கண்ணை வச்சுட்டு பணம் கொடு, இல்லைன்னா ஒய்ஃபை கொண்டு விடுவேங்கிறான். சொல்ல மாட்டேன், எங்கே இருக்க மாட்டேன், ஆமாம் ஜாகிரதை அப்படிங்கிறாரு. என்னது இது? கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிக்க வேண்டாமா? திங்கிங் கெப்பாசிட்டினாச்சு. மெயின் பிளாட்டை எடுத்துட்டீங்க, அது தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே எழுத வேண்டாம். இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் டல்லாக போகுது படம். எப்படா முடின்ற மாதிரி ஆச்சு. இவ்வளோ 2.5 மணி நேரம் படம், 4 மணி நேரம் படம் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி நம்பியார், அசோகன் இவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஜாகிரதை கொடுத்துட்டு பண்ணிட்டேன், இல்லைன்னா ஒய்ஃபை கொண்டு விடுவேன். அந்த டெக்னிக் தான் ஜெய்சங்கர் அதெல்லாம் வரும். கமான், உலகம் எங்கேயோ முன்னேறி போச்சு. அவங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னும் கோட்டை விட்டாருன்னு தான் சொன்னோம் டேரக்டர். என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அதை பார்க்குறதுக்கு. இவ்வளோ படம் பார்த்துருக்கோம், இது எத்தனை வாட்டி இதே மாதிரி பார்க்குறது? வி எக்ஸ்பெக்டட் சம்திங் பிக். 2 வருஷம் கழிச்சு வருது, இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டது குறைச்சல் இல்லை. இன்னும் அழகாக இருக்கார் அஜித் பார்க்குறதுக்கு. த்ரிஷா ஆகட்டும், எல்லாரோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. பட் கதை வீக்காக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அஜித் சீனோட மற்ற 3 பேரோட சீன்ஸ் நிறைய வருதுங்க. ஆரவ், ரெஜினா, அர்ஜுன். 2 கார் ஃபைட் நல்லா இருந்தது. கார் உள்ள ஒரு ஃபைட் நடந்தது. உண்மையிலே அது ஆக்சிடென்ட் கூட நடந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. கார் ஓவர் டர்ன் ஆனது. அது அந்த சீன் நல்லா எடுத்திருந்தேன், கார் உள்ள ஃபைட் பண்ணுறது. பட் அந்த சின்ன ஏரியாவில் கார் உள்ள, அதுவும் எப்படி இவ்வளோ பெரிய கேமராலாம் வச்சு எப்படி எடுத்தாங்கன்னு தான் தெரியல. பட் நெவர்தலெஸ் நல்லா இருந்தது அந்த ஃபைட் பண்ணுறதுக்கு. டைலாக் 1-2 டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது அப்ரிஷியேட் பண்ணுற இடத்துல அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸ்பெஷலி ஸ்டார்டிங்கில் அஜித் சொல்லுவார், நான்லாம் அந்த காலத்து பசங்கம்மா, நான் அந்த காலம்மா வாட்ச் ரிப்பேர் ஆனாலும் சரி, டிவி ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரிப்பேர் ஆனாலும் சரி, நாங்கள் ரிப்பேர் தான் பண்ணுவோம், தூக்கி வெளில போட மாட்டோம், அதில் நாங்கள் வளர்ந்தவங்கன்னு சொல்கிறதாகட்டும். ஒரு சைடில் ஆரவ் வந்து பூமர் அப்படின்னு அஜித்தை பார்த்து திட்டுவார். தேட்டர் கற்றுது அவர் பார்த்து. பட் அஜித் ஈஸியாக எடுத்துக்கிட்டார். அந்த டைலாக் அவர் சொல்ல வச்சு ஒரு கேட்க வச்சது பெரிய விஷயம். ஒரு சாதாரண யூடியூபர் பூமர்னாலே வரும். அஜித் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்கள், ஆரவ் தோளில் கை வச்சு. பிரமாதம். யங்ஸ்டர், ஃபாலோ தட். என்ன சொல்லுவான்னா, நீ சின்ன பையன்பா, அமைதியாக சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழ கற்றுக்கோ அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு வார்த்தை. விசில் பறக்குது தேட்டரில். ஏன்னா ஒருத்தர் நீ பூமர்னு சொல்கிறதுனாலையோ நீ ஒன்றும் பெரிய ஆள் ஆகிட மாட்டேன், உன்னோட மன நிம்மதி உங்கள்கிட்ட தான் இருக்குன்றத சிம்பாலிக்காக அந்த 3 வார்த்தையில் சொல்கிற, அமைதியாக சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழ கற்றுங்க அப்படின்ட்டு போவார். ரொம்ப நல்லா அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வரும் அந்த சீன். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படி ஏன்னா மியூசிக் ஆவரேஜ் தான், ஒன்றும் நிறைய பாட்டுக்கிட்டலாம் போட்டு அறுக்கல. பட் சொன்னதே திரும்ப அவர் தேடுறது, அங்கே மண்ணுக்கு போகிறாரு, ஸ்லோவாக நடந்து போகிறாரு, ட்ரக்கு பின்னாடி போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரத்தை போடாமல் ரொம்ப ட்ராகிங்காக இருந்த மாதிரி இருந்தது. இது எடுக்குவா 2 வருஷம் ஆச்சு. இன்னும் பிஜரா ராஜகம்மா கோர்பகான் அங்கே போய் இங்கே யூஏயில் எடுத்துருந்துருக்கலாம் அந்த படத்தை. அண்ட் நிறைய இதில் ஃப்ளாஷ்பேக் மேலே ஃப்ளாஷ்பேக் வேறு போட்டு இன்னும் வெறுப்பேற்றிட்டாங்க. ரெஜினாக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அர்ஜுனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, நடுவில் அந்தூர்கார் ஒருத்தர் வராரு. அவர் ஒய்ஃபு வந்து ரூமில் வச்சு பூட்டிட்டு, அது ஒரு 10 நிமிஷம் தேவையில்லாத சீனு. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கன்னுலாம் வச்சுட்டு அங்கே 2 பேரும் அடித்து வச்சுருக்காங்க. சம்மந்தமே இல்லை இந்த படத்துக்கும் அதுக்கும். அவரு கூட ஒரு ஃபைட்டு. என்னது இது எனக்கு புரியல. வாட் இஸ் இ ட்ரைங் டு கன்வே ஹியர் டைரக்டர்? எனிவே இந்த படம் எப்படி தான் இருக்குது, என்ன சொல்லுது? அஜித் பாணியிலே சொல்லிடுவோமே, துணிவு வலிமை இருந்தால் போய் பாருங்கள் இந்த படத்தில். இல்லை விவேகம் இருந்தால் யோசிங்க இந்த படம் பார்க்கலாமா. இல்லை விசுவாசமான ஃபேன் நான் அஜித்துக்குன்னா கண்டிப்பாக கொண்டாடுவாங்க இந்த படத்தை. மற்றபடி அண்ட் ஒன் டைம் வாட்ச் அஜித்துக்காக, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நிறைய எக்ஸ்பெக்டேஷனும் போனால் டிசப்பாயிண்டட், அதுதான் சொல்லணும். ஒரு 10 லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச்.